செய்ய போகிறது வந்து எள்ளு பொடி. எள்ளு பொடியில் வந்து நம்ம வந்து மல்டிபர்பஸாக செஞ்சு வச்சுக்கோம். கொஞ்சம் சில சமயம் காய்கறிலாம் செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கோவக்காய் கறி செய்யும்போது, ஒரு கத்திரிக்காய் செய்யும்போது இந்த பொடியை தூவிக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இதை வந்து ரைஸாக எள்ளோதரைன்னு சொல்லுவாங்க, எள்ளு சாதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இட்லிக்கு நம்ம இதை தொட்டுக்கிறதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி மல்டிபர்பஸாக செய்வோம். தென் வந்து என்னென்னா இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸை சரி பண்ணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கருப்பு உளுந்து பொடி நான் அரைச்ச போது. அண்ட் தென் இதுலேயும் பார்த்திங்கன்னா கால்சியம், அயானு, நிறையா மெக்னீஷியம், மேங்கனீஸு, ஃபோலேட்டு, ஏகப்பட்ட கால்சியம், ரிச் இன் கால்சியம். அது பிளாக் எள் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல கால்சியமே கிடைக்கும் இதில். ஸோ தென் நான் இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட் காமிச்சிட்றேன் நான். அதாவது ஈக்குவலாக ஒரு டம்ளர் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா அதே அளவு எள்ளு போட்டு வறுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம இதை உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு மட்டும் நீங்கள் வாங்கும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால் சுத்தப்படுத்திக்கணும். எள்ளை செக் பண்ணிக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு தான் இந்த தடவை யூஸ் பண்ணுறேன். கருப்பெள்ளு பாதி வெள்ளை எள்ளு பாதியாக யூஸ் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கருப்பெள்ளு போடும்போது கருப்பெல்லோட ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். அது சாப்பிடும்போது இது மாதிரி ஒரு கசப்பு தட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன். வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த எந்த விதமான அந்த பிட்டர்னஸோ ஆர் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவரோ எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இட்லிக்கு பொடிக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஒன்றுங்க. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எள்ளு கூட ஒரு டம்ளர் தான் எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அதே மெஷர்மெண்ட்டு. இங்கே பாருங்கள், எவ்வளோ உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதே அளவு தான் எள்ளு. இங்கே பாருங்கள், எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு சின்ன சவுண்டு வரும் எள்ளில் பொரியிற மாதிரி. நல்லா அப்படியே குண்டாக ஆகிடும் எள்ளு. நீங்கள் போட்டதுலேருந்து நல்லா குண்டாக ஆகிடும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எள்ளு எடுத்துடலாம். இப்போ எந்த டம்ளரில் நம்ம மெஷர் பண்ணணுமோ அதுலேயே வந்து ஒரு அரை டம்ளர் மிளகாய் எடுத்துக்கலாம். நீங்களோட காரத்தை பொறுத்து. சில மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். பொடி காரமாக போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொட்டுக்கடலை இது 1/4 டம்ளர், ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம்ல, இல்லை 1/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இது என்ன மெஷர்மெண்ட் இப்போ கோல்டன் ப்ரௌனில் நான் வறுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அந்த கலர் வர வரைக்கும். அப்புறம் உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து அந்த பொட்டுக்கடலையை சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா நீங்கள் எந்த பொடி எனி கைண்ட் ஆஃப் பொடி, இப்போ கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடிக்கெலாம் கண்டிப்பாக சேர்க்கணும். மற்ற எந்த பொடிக்குனாலுமே நீங்கள் காரம் கூடிடுச்சு அப்படின்னா பொடி ஐட்டத்துக்கு நீங்கள் பொட்டுக்கடலையை வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்படி தொட்டால் இந்த மாதிரி உடையணும். அடுத்தது நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதோடு சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். உப்பையும் சேர்த்து வறுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இது வந்து 1/4 ஸ்பூன் அப்படின்னு 1/4 ஸ்பூன் இருக்கு இல்லையா, 1/4 ஸ்பூனு. இது 1/4 டேபிள் ஸ்பூனு. 125 ml ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், தூள் பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இருந்தால் இந்த சைஸ்க்கு சும்மா குட்டியாக இத்தினோண்டு சைஸ்க்கு கிள்ளி அதை பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல சுத்தமான பொரிச்ச எண்ணெயில் பொரிக்காதீங்க, எண்ணெய் சிக்கு வந்துடும். சீரகம், மிளகு இதெல்லாம் ரொம்ப பொரிய வேண்டாம். சும்மா ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும், நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ எல்லாமே பெருங்காயம், சீரகம், மிளகு எல்லாமே ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பொடியோடு சேர்த்துட்டு பொடியை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டிக்கிறேன்.